Alhamdulillah, Alhamdulillahi Rabbil Alamin. Assalatu wassalamu ala Sayyidina wa Nabiyyina wa Maulana Muhammadin wa ala ali Sayyidina wa Nabiyyina wa Maulana Muhammadin wa barik wa sallim alayhi. Amma ba'd, faqad qala Allah ta'ala fi shani habibihi ta'alim wa takbiran makhbiran wa amira. Inna Allah wa malaikatahu yusalluna ala nabi ya ayyuhalladhina amanu sallu alayhi wa sallimu taslima. Allahumma salli ala Sayyidina Muhammadin wa ala ali Sayyidina Muhammadin wa barik wa sallim alayhi. Wa ilan qala Allah ta'ala fil Qur'anil azim kullu man 'alayha fan wa yabqa wajhu rabbika dhul jalali wal ikram. Sadaqallahul azim wa sadaqa rasuluhu nabiyil karim wa nahnu ala dhalika minash shahidin wa shakirin walhamdulillahi rabbil alamin. Wa ma tawfiqu illa billah. La hawla wa la quwwata illa billahil aliyyil azim. Rabbi shrah li sadri wa yassir li amri wa hlul 'uqdatam min lisani yafqahu qawli. Subhanaka la ilma lana illa ma 'allamtana innaka antal alimul hakim. Rabbi inni mayyitun wa innaka hayyun ya Rabbi. Rabbi dhakkirni minhu ma nasitu wa 'allimni minhu ma jahiltu. Rabbi zidni ilma, Rabbi zidni ilma, Rabbi zidni ilma. Alhamdulillah, எல்லா புகழும் புகழ்ச்சியும் வல்லா அல்லாஹ் அவன் ஒருவனுக்கு உரித்தாக. சலாத்தும் சலாமும் ஈருலக நாயகர் கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், நாதாக்கள், சுஹதாக்கள், வலிமார்கள், இமாம் பெருமக்கள், நல்லவர்கள், பெரியவர்கள், குறிப்பாக இந்த ஜும்மா தொழிலுக்கு வர இருக்கும் நம் அனைவர் மீதும் அல்லாஹ்வின் அருளும் ரஹமத்தும் என்றும் குறைவில்லாமல் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். இந்த நல்லதொரு வேளையிலே நல்லதை கேட்பதற்கும் நல்லதை சொல்வதற்கும் தொடர்ந்து அது குறித்து நல்ல விஷயங்களை சிந்திப்பதற்கும் வருங்காலத்தில் அதன்படி செயலாற்றுவதற்கும் வல்லா அல்லாஹ் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. ஆரம்பமாக அனைத்து நிலைமைகளிலும் அல்லாஹ் ஒருவனையே பயந்து கொள்கிறேன் என்று முதலில் எனக்கும் அதற்கு அடுத்து உங்களுக்கும் வசிய செய்து கொள்கின்றேன். அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபை, ஒரு புனிதமான இந்த ஜும்மாவுடைய வேலையிலே அல்லாஹ் நம்மை கொண்டு சேர்த்திருக்கின்றான். வாழும் காலம் எல்லாம் அவன் பொருத்தத்துடன் வாழ்ந்து அவன் பொருத்தத்துடன் மரணித்து நாளை கபரிலிருந்து எழுப்பப்படும் போது அவன் பொருத்தத்துடன் எழுப்பப்படக்கூடிய தௌஃபீக்கை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தாள் புரிவானாக. இந்த உலகத்துல எல்லா பொருளுமே அழியக்கூடியதுதான். எந்த பொருளுமே நிலைச்சு நிற்காது. மனிதன் உட்பட மனிதன் மட்டும் அழிய போறது கிடையாது. மனிதன் அழிவான், விலங்குகள், தாவரங்கள், புழு பூச்சிகள், மலைகள், ஆறுகள், கடல்கள், உலகத்துல படைக்கப்பட்ட எல்லா பொருளுமே ஒரு நாள் அழிஞ்சு போயிடும். எதுவுமே நிலையா இருக்காது. என்னென்ன வகை இருக்குதோ, உயிருள்ளவை, உயிரற்றவை, இப்படி எல்லா பொருளுமே உலகத்துல அழிஞ்சு போயிடும். எதுவுமே நிலையா இருக்காது. இன்னும் சொல்ல போனா உயிரை கைப்பற்றக்கூடிய மலக்குல் மௌத் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மலக்குல் மௌத்துக்கு அல்லாஹ் மௌத்தை கொடுத்துருவான். அவரும் அழிஞ்சு போயிடுவார். எதுவுமே உலகத்துல மிஞ்சி இருக்காது. எல்லாமே அழிஞ்சு போயிடும். இப்னு ஜௌசின் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்லி காட்டுறாங்க, அல்லாஹ் தாலா முழு உலகத்தை அழிச்ச பிறகு மலக்குல் மௌத்தை கூப்பிட்டு அல்லாஹ் கேட்பான், இப்ப யாரு இன்னும் உயிரோட இருக்கா அப்படின்னு கேட்பாங்க. அல்லாஹ் கேட்பான். அல்லாஹ்க்கு எல்லாமே தெரிஞ்சாலும் அல்லாஹ் கேட்பான், யார் இருக்கா உயிரோட அப்படின்னு. அப்ப மலக்குல் மௌத்து இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க சொல்லுவாங்க, யா அல்லாஹ் நீ இருக்கிற, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறாங்க, மீகாயில் இருக்கிறாங்க, இஸ்ராஃபீல் இருக்காங்க, இந்த பாவியன் அடியா நான் இருக்கிறேன் அப்படின்னு மலக்குல் மௌத் சொல்லுவாங்க. அப்ப அல்லாஹ் சொல்லுவான், சரி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க உயிரை கைப்பற்றிடு அப்படின்னு சொல்லும் போது ஜிப்ரீல் உயிரை கைப்பற்ற போகும்போது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சஜ்தால இருப்பாங்க. அப்போ மலக்குல் மௌத் ஜிப்ரீல் சொல்லுவாங்க, அவங்க உயிரை அல்லாஹ்ல வாங்க சொல்லிட்டான்னு சொல்லும் போது அவங்க அல்லாஹ்ட துவா செய்வாங்க, அல்லாஹ் என் உயிரை சக்கராத்தை நீ லேசாக்கு அப்படின்னு துவா செய்வாங்க. பாவனா என்னன்னே தெரியாத அந்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க அல்லாஹ்ட துவா செய்வாங்க, எல்லாம் என் உயிரை லேசா முறையில வாங்க அப்படின்னு. அவங்க உயிரை வாங்கினதுக்கு அப்புறம் அல்லாஹ்ல திரும்ப கேட்பான் மலக்குல் மௌத்திட்ட, இப்ப யார் உயிரோட இருக்கிறா அப்படின்னு கேட்கும்போது, எல்லாம் நீ இருக்கிற, மீகாயில் இருக்கிறாங்க, இஸ்ராஃபீல் இருக்கிறாங்க, பாவியன் அடியா நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது, போய் சரி மீகாயில உயிரை வாங்கிட்டு அப்படின்னு சொல்லும்போது மீகாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கிட்ட போறாங்க. அல்லாஹ் அவங்க உயிரை வாங்க சொன்னாங்கன்னு மலக்குல் மௌத் சொல்லுவாங்க. அப்போ மீகாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம்கிட்ட மலக்குல் மௌத் சொல்லுவாங்க, அவங்க வேலை என்னன்னு சொன்னா பூமியில வாழ்வாதாரத்துக்கு தேவையான மழை இறக்குறாங்க இல்லையா, அதோட பொறுப்பு மழைக்குரிய அதிபதி யாருன்னு சொன்னா மீகாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க தான்.
இனிமே பூமியில எதுவுமே கிடையாது, மனுஷர் கிடையாது, விளைச்சல் கிடையாது, இனி மழையை பொழி வச்சு யாருக்கு என்ன பயன், அதனால அவங்க உயிர் அல்ல வாங்க சொன்ன உடனே அவங்க அல்லாட்டையெல்லாம் உயிர் லேசான முறையில் வாங்க அப்படி மீகாயில் அலைஹிஸ்ஸலாம் துவா செய்வாங்க. இறுதியா அவங்க உயிர் வாங்கப்பட்டுரும். அப்புறம் அல்லாஹ் திரும்ப கேட்பான் மலக்குல் மௌத்துல, இப்ப யார் இருக்கான்னு கேட்கும் போது இஸ்ராஃபீலும் நானும் இருக்கிறேன் அப்படின்னு மலக்குல் மௌத் சொல்லுவாங்க. சரி, இஸ்ராஃபீலோட உயிரின் வாங்கன்னு சொல்லும் போது அவங்க சூர் ஊதக்கூடிய மலக்கு சூரை ரெடியா வச்சிருப்பாங்க, அல்லாஹ்ல கட்டளை போய் ஊதுவாங்க, அவங்க உயிர் அல்லாஹால வாங்கிடுவாங்க. கடைசியா கேட்பாங்க மிக்க இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மலக்குல் மௌத்துல அல்லாஹ் கேட்பான், இப்ப யார் உயிரோட இருக்கிறா அப்படின்னு கேட்கும் போது அந்த மலக்குல் மௌத் சொல்லுவாங்க, யா அல்லாஹ் நீ இருக்கிற, நான் இருக்கிற, மத்த எல்லாரும் அழிஞ்சிட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அல்லாஹ் சொல்லுவான், நீ சொர்க்கத்துக்கும் நரகத்துக்கும் இடையில போய் ஒரு சத்தம் போடு, நீயும் மௌத்தா போயிடு அப்படின்னு சொல்லும் போது அவங்க போய் சொர்க்கத்துக்கும் நரகத்துக்கும் இடையில ஒரு கத்துவாங்க, ஒரு சத்தம் போடுவாங்க, அந்த சத்தத்துல எல்லாமே அழிஞ்சிருவாங்க, மலக்குல் மௌத்தும் அழிஞ்சு போயிடுவாங்க, அவங்களும் இருக்க மாட்டாங்க. ஆக மொத்தம் டோட்டலா முழு உலகமே ஒண்ணுமே இல்லாம போயிடும். அல்லாஹ் மட்டும்தான் இருப்பான். அல்லாஹ் தவிர வேற யாருமே ஹயாத்தா இருக்க மாட்டாங்க. எல்லா பொருளும் டோட்டலா நாசமாயிடும், எல்லாமே அழிஞ்சு போயிடும். அப்ப அல்லாஹ் பிரபஞ்சத்தை அழைச்சி கேட்பானா, நான் சொன்ன சர்வாதிகாரிலாம் எங்க? இங்க இருந்த கடல் எங்க, மலை எங்க, காற்று எங்க, மரம் எங்க, செடி எங்க, விலங்குகள், மனிதர்கள் எங்க போனீங்க? யாரு லிமனில் முழுக்க இந்த நாள்ல ஆட்சி அதிகாரம் செய்யக்கூடிய நபர் யார் அப்படின்னு நல்லா கேட்பான். யார் பதில் சொல்லுவா? யாருமே இல்லையே. அப்ப அல்லாஹ் சொல்லுவான், லில்லாஹில் வாஹித் அல் கஹார், அடக்கி ஆளக்கூடிய ஒருவன் அல்லாஹ்க்கு மட்டும்தான் ஆட்சி சொந்தம்னு சொல்லுவான். என்ன சொல்ல வரேன்னு சொன்னா, உலகத்தில் உள்ள எல்லாத்துக்குமே அழிவு இருக்குது. அழிக்கக்கூடிய மலக்கள் உயிரை வாங்கக்கூடிய அவருக்கும் அல்லாஹ் தஆலா அவரோட உயிரையும் அல்லாஹ் வாங்கிடுவான். யாருமே உயிரோட ஹயாத்தா இருக்க மாட்டாங்க அல்லாஹ் தவிர. அல்லாஹ் மட்டும்தான் கடைசியா இருப்பான். அல்லாஹ் அதுதான் அர் ரஹ்மான் சொல்றான், குல்லு மன் அலைஹா ஃபான், உலகத்தில் தோண்டி எல்லா பொருளும் அழிஞ்சிடும். வயபுகா வஜ்ஹு ரப்பிக துல் ஜலாலி வல் இக்ராம், அல்லாஹ் மட்டும்தான் பாக்கியா இருப்பான். அல்லாஹ் மட்டும்தான் உயிரோட ஹயாத்தா இருப்பான். மத்த எல்லாத்துக்கும் அல்லாஹ் மௌத்தை கொடுத்துருவானா. ஏன்னு சொன்னா சமீப காலமா நம்ம அடிக்கடி திடீர் மௌத்தை பாக்குறோம். திடீர்னு நல்லா இருப்பாங்க, மௌத்துக்கும் அவங்களுக்கும் சம்மந்தமே இருக்காது. நல்லா ஆரோக்கியமா இருப்பாங்க, அவங்க மௌத்தா போயிடுவாங்க. ஒரு பிரயாணத்துல வாகனத்துல போவாங்க, அவங்க மௌத்தா போயிடுவாங்க. இப்படி மௌத்து சமீபத்துல எல்லாத்துக்குமே மௌத்து இருக்குது. மௌத்துக்கு பாரபட்சம் வயது வரும்போது பணக்காரன் ஏழை, இவன் கருப்பா இருக்கான், வெள்ளையா இருக்கிறான், இவன் பணக்காரன், இவன் அந்த நாட்டுக்காரன், இந்த நாட்டுக்காரன், எந்த அந்தஸ்தும் எந்த பாகுபாடும் கிடையாது. மௌத்து எல்லாத்துக்கும் வரும். ஆனா அல்லாஹ் அதை எப்படின்னு சொல்லி அதை மட்டும் தான் மறைச்சு வச்சிருக்கான். ஆனா மௌத்து என்பது எல்லாத்துக்கும் கட்டாயமா இருக்குது. கியாமத் நாள் நெருக்கத்துல அல்லாஹ் தஆலா 3 அடையாளத்தை வெளிப்படுத்துவான். கியாமத் நாள்ல அடையாளம் சொல்லி நிறைய விஷயம் இருக்குது. ஒரு ஹதீஸ் ஸல்லல்லாஹு சொல்றாங்க, கியாமத் நாள் சமீபத்துல 3 அடையாளங்கள் தோன்றும், அது தோன்றிச்சு சொன்னா கியாமத் நாள் வந்துடும் என்பதாக ஸல்லல்லாஹு சொல்லி காட்டாங்க. அதுல முதலாவது விஷயம் திடீர் மரணங்கள், திடீர் மௌத்தா போவாங்க. நல்லா தாங்க இருந்தாரு, நைட்டு இஷாத்து வந்து பேசிட்டு போனாருங்க, காலைல பார்த்தா அவர் மௌத்தா போயிட்டாருங்க அப்படின்னு. ஒரு வயிற்று வலின்னு ஹாஸ்பிட்டல் போயிருப்போம், போற வழியில மௌத்தா போயிடுவாங்க. ஒரு சின்ன குழந்தை தூங்கி நிற்போம், அது எப்படிதான் மௌத்தா போச்சுன்னு தெரியாது, போயிட்டே இருப்பாங்க, பைக்ல ஆக்சிடென்ட் ஆகி மௌத்தா போயிடுவாங்க. நல்லா சிரிச்சு பேச கல்யாணம் பண்ண போவாங்க, ஆக்சிடென்ட் ஆகி மௌத்தா போயிடுவாங்க. இப்படி சம்மந்தமே இல்லாம திடீர்னு நெஞ்ச பிடிச்சி உட்காருவார், அப்படியே மௌத்தா போயிடுவார். ருக்குல தொழுகில சில பேர் கழிவறையில, சில பேர் மலையில, சில பேர் வீட்டுல, சில பேர் காட்டுல, சில பேர் பிரயாணத்துல, சில பேர் நடந்துக்கண்டே. இப்படி மௌத்துக்கு ஒரு வரையறையே கிடையாது. விஞ்ஞானம் தோற்று போகக்கூடிய இடம் எதுன்னு சொன்னா மரணம் தான். அந்த மரணத்தை ஜெயிச்சவங்க யாருமே கிடையாது. இப்படி மௌத்து எல்லாத்துக்குமே திடீர் மௌத்து வரும். போன வாரம் சும்மால பார்த்தோம், இந்த வாரம் சும்மால இல்லைங்க, போன ரமலான்ல இருந்தாரு, இந்த ரமலான்ல இல்லைங்க, நேத்து தொழுகில பார்த்தங்க, காலைல பார்த்தங்க, நைட் இஷாக்கு வரலங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய பேர் இருக்கிறாங்க. இப்படி மௌத்து திடீர் வரும். இது ஏன்னு சொன்னா இதெல்லாம் கியாமத்தின் அடையாளம். 2வது ஸல்லல்லாஹு சொல்றாங்க, பள்ளிவாசல் பாதைகளாக மாற்றப்படும். பள்ளிவாசல் இருக்குல்லையா, பாதைகளாக மாற்றப்படும். அப்படின்னு சொன்னா பள்ளிவாசலுக்கு வருவாங்க, ஆனா தொழுகை நோக்கம் இல்லாம வருவாங்க. உதாரணத்துக்கு கழிவறைக்கு வருவாங்க, பாத்ரூம் போறதுக்கு வருவாங்க, திடீர்னு காலக்கழுதுக்கு வருவாங்க, இல்லை பள்ளிவாசல் ஏதாவது எடுக்கிறதுக்கு வருவாங்க, பேசுறதுக்கு பஞ்சாயத்து பேசுறதுக்கு வருவாங்க. இப்படி வருவாங்க போவாங்க. ஆனா பள்ளி கட்ட நோக்கம் தொழுகை தான். அந்த தொழுகை நோக்கம் அல்லாமல் வேறு நோக்கத்துக்காக வேண்டி ஏதோ ஒரு பாதையில ஒரு இடத்துக்கு போற மாதிரி சும்மா போயிட்டு பள்ளிவாசல் வருவாங்க. எந்த தொழுகையும் தொழ மாட்டாங்க, ஒழு செய்ய மாட்டாங்க. பள்ளிவாசல் காணிக்க 2 ரக்காத், ஒழுவுடைய காணிக்க நஃபீல் 2 ரக்காத், இது எதுவுமே தொழ மாட்டாங்க. சுன்னத் தொழ மாட்டாங்க, ஃபர்லு தொழ மாட்டாங்க. சும்மா வருவாங்க போவாங்க. இப்படி ஏதாவது சும்மா விஷயத்தை ஏதாவது பார்க்க வந்தாங்க, அந்த வாயை பார்க்க வந்தாங்கன்னா அவரு முஸ்லீம் தான், சும்மா பார்க்க வந்து பார்த்துட்டு போவார். அவருக்கும் தொழுகைக்கும் சம்பந்தமே இருக்காது. இந்த மாதிரி பள்ளிவாசல் தொழுகைக்கு அல்லாமல் பாதைகளாக மாற்றப்படும். இதுவும் கியாமத்தின் அடையாளம். 3வது சொல்றாங்க, பிறை இருக்கு இல்லையா, பிறை. முதல் நாள் பிறை 2ஆம் நாள் பிறை மாதிரி பெருசா தெரியுமா,
ஆக்சுவலி அது முதல் நாள் பிறை தான். நம்ம என்னைக்கு பார்க்கறோமோ அதுதான் பிறை கணக்கு. மற்ற சவுதியில பார்த்தாங்க அதெல்லாம் கணக்கு கிடையாது. நம்ம நாட்டுல தோன்றக்கூடிய முதல் நாள் பிறை தான் முதல் பிறை. ஆனா அது பார்க்கறதுக்கு பெருசா தெரியும். இது ஏன்னு சொன்னா அது கேமரா அடையாளம். சலாசு சொல்லிட்டாங்க முதல் நாள் பெரிய, 2ஆம் நாள் பிறவை பெருசா தெரியும். நம்ம சொல்லுவோம் முதல் பிறை போயிடுச்சு படி, 2ஆம் நாள் பிறையா இருக்கும் அப்படின்னு சந்தேகப்படும். அது சந்தேகம் கிடையாது. முதல் நாள் பிறை முதல் நாள் பிறை தான். கேமத்தை நெருங்க 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 முதல் நாள் பெரிய பெருசு மாதிரி அல்லாஹ் காட்டுவான் என்பதாக சலாசு சொல்லி காட்டாங்க. இப்படி 3 விஷயம். திடீர் மரணம், பள்ளிவாசல் பாதைகளை மாற்றப்படுது, முதல் நாள் பெரிய பெருசா தெரியுது. இது எல்லாமே கியாமத்தின் அடையாளம். விஷயம் என்னன்னு சொன்னா திடீர் மரணம் சமீப காலத்து அதிகமாயிடுச்சு. போன வாரம் பார்த்தோம், சும்மா முன்னால பார்த்தோம், ஒரு ஃபிளைட், ஏர் இந்தியா ஃபிளைட்டு கிளம்பி ஒரு 5 நிமிஷத்துல ஒரு 1000 அடி உயருக்கு மேல பறக்க முடியாம ஒரு பில்டிங்ல இடிச்சு அந்த ஸ்பாட்ல எல்லாமே உள்ள இருந்து எல்லாருமே விழுந்து நொறுங்கி எரிஞ்சு எல்லாருமே மௌத்தா போயிட்டாங்க. ஒரு நபரை தவிர கிட்டத்தட்ட 240 பேரும் அதே இடத்துல ஒரே டைம்ல எல்லாருமே மௌத்தா போயிட்டாங்க. இப்ப இந்த திடீர் மரணம் நல்லதா கெட்டதா? திடீர் நல்லதா மௌத்தா போயிட்டேன், நல்லதா கெட்டதா சொன்னா சரியத்துடைய பாதையில, சரியத்துடைய சட்டத்துல அது எப்படி சொல்றாங்க சொன்னா அந்த மௌத்தை நம்ம புகழவும் கூடாது, இகழவும் கூடாது. இவர் நல்லவங்களா இருந்தாங்க உடனே போயிட்டாங்க அப்படின்னு சொல்லக்கூடாது. ஏதோ பாவம் செஞ்சிருப்பாங்கப்பா அதை அல்லாஹ் தபி தண்டனை வேதனை கொடுத்தா அப்படின்னு சொல்லக்கூடாது. புகழவும் கூடாது, இகழவும் கூடாது. சரி பாது அப்படிதான் பார்க்கணும். இது நல்ல மௌத்தா கெட்ட மௌத்தா அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான் சில விஷயங்கள், 5 விஷயங்கள் சொல்றான். 5 விஷயங்கள் எனக்கு மட்டும் தான் தெரியும், வேற யாருக்கும் தெரியாது நல்லா சொல்றான். அது ஒண்ணுதான் ஒமா தத்ரி நஃப்சும் பிஐ அர்லின் தமூத். ஒரு ஆத்மா எந்த இடத்துல மௌத்தா போகும், நீ இப்ப எங்க மௌத்தா போகும் எனக்கு தான் தெரியும். இங்கதான் இருப்போம், திடீர்னு நம்ம ஒரு வேலையா சென்னைக்கு போயிருப்போம், அங்க அல்லாஹ் மௌத்தை கொடுத்துருவான். ஒருத்தர் ஹஜ்ஜுக்கு போயிருப்பாரு, அங்க அல்லாஹ் மௌத்தா கொடுத்துருவான். ஏன்னா அல்லாஹ் தஆலா ஹஜ்ஜில தான் உயிர் வாங்கணும் எழுதி வச்சிருப்பான். நம்ம சென்னைக்கு போயிருப்போம், திண்டிவனம் போயிருப்போம், வீட்டுலதான் இருப்போம், கடைக்கு போனார் மௌத்தா போயிட்டாரு. அல்லாஹ் நாடுறான், நீ எங்க மௌத்தா போகும் எனக்கு தான் தெரியும், உனக்கு தெரியாது என்பதை அல்லாஹ் தஆலா சொல்றான். மௌத்து ஒரு புதிராத புதிர். மௌத்துக்கு விளக்கம் கிடையாது, மௌத்துக்கு பதிலே கிடையாது. விஞ்ஞானம் தோற்று போகக்கூடிய இடம், முழு மனித சமுதாயம் சரணடையக்கூடிய இடம் எதுவும் சொன்னா மௌத்து தான், மரணம். மரணத்தை வென்றவர் யாரும் கிடையாது. அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல மரணம் அப்படின்ற வார்த்தையை மட்டும் திட்ட 165 இடத்தை அல்லாஹ் சொல்லி காட்டான். குர்ஆன் முழு குர்ஆன்லயும் 6666 இடத்துல ஆராய்ச்சி பார்த்தோம் சொன்னா அந்த மௌத் மரணம் அப்படின்ற வார்த்தையை மட்டும் அல்லாஹ் தஆலா 165 இடத்தை அல்லாஹ் சொல்றான். அதுக்கு அடுத்த வார்த்தையான வஃபாத் அப்படின்னு சொல்லுவாங்க. வஃபாத் ஆயிட்டாரு இன்னாலில்லாஹி அப்படி சொல்லுவோம்ல, வஃபாத் சொல்லுவோம் இல்லையா, அந்த வார்த்தை அதுல கூடிய மூலப்பொருள் வார்த்தை அல்லாஹ் தஆலா 25 இடத்துல அல்லாஹ் தஆலா அப்படி சொல்றான். வஃபாத் என்ற வார்த்தையை மௌத்து 165 இடம், வஃபாத் என்ற இடத்த 125 இடம், ஆக மொத்தம் இப்படி 200 சொச்ச இடத்துல அல்லாஹ் தஆலா மரணத்தை பத்தி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்ல வரான். இன்னொரு ஆயத்துல அல்லாஹ் சொல்றான், வலா யுஅഖிருல்லாஹு நஃப்ஸன் இதா ஜா அஜ்ருஹா. யாருக்கும் தவணை வந்துச்சு சொன்னா அந்த தவணையை பிற்படுத்த மாட்டான் அல்லாஹ் தஆலா. தவணை வந்துச்சுன்னா அல்லாஹ் தஆலா உயிர் வாங்கிடுவானா. ஒரு அதாவது தவணை வந்துருச்சு, அவரை ரிஸ்க் முடிஞ்சிச்சு, வாழ்வாதாரம் முடிஞ்சுன்னா அல்லாஹ் தஆலா உடனே உயிர் வாங்கிடுவானா. இதுக்கு சம்பந்தம் அல்லாஹ் தஆலா இன்னொரு ஆயத்துல சொல்றான், وَإِذَا جَاءَ أَجَلُهُمْ لَا يَسْتَأْخِرُونَ سَاعَةً وَلَا يَسْتَقْدِمُونَ. உங்களுடைய நாட்கள் நேரம் முடிஞ்சு போச்சு சொன்னா ஒரு செகண்ட் அல்லாஹ் முந்தவும் மாட்டான், ஒரு செகண்ட் பிந்தவும் மாட்டான். கரெக்டா இந்த நேரத்துல உங்களுக்கு உயிர் வாங்கணும் அல்லாஹ் தஆலா நியமிச்சுதான் சொன்னா அந்த நேரத்தை அல்லாஹ் கரெக்டா வாங்கிடுவான். ஒரு செகண்ட் கூட முன்னையும் போகாது, ஒரு செகண்ட் பின்னையும் போகாது. அந்த குறிப்பிட்ட தவணை வரைக்கும் அல்லாஹ் உங்க உயிரோட இந்த உலகத்துல வாழ வச்சிருப்பான். அந்த தவணை முடிஞ்சு போச்சு சொன்னா உடல்ல இருந்து உயிரை ரூஹ அல்லாஹ் வாங்கிடுவான் என்பதாக அல்லாஹ் தன்னுடைய குர்ஆன்ல சொல்றான். இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்லும் போது இது உடலை பத்தி அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ் இடத்தை பத்தி சொல்றான். மௌத்தை பத்தி, மௌத்து எப்படி வரும்னு இடத்தை பத்தி சொல்லும் போது சொல்றான், ஐனமா தக்குனு இதுரிக்குமுல் மௌத்த வலவ் குன்தும் பிபுருஜி முஸய்யதா. நீங்க உறுதியாக கட்டப்பட்ட கோட்டையில் இருந்தாலும் சரி, பாதுகாப்பெல்லாம் பூனை படை யானை படை எல்லாம் வச்சு பெரிய கோட்டை கட்டி சங்கிலி கேட்டு நிறைய பூட்டெல்லாம் போட்டு நல்ல பிரம்மாண்டமா எல்லா காவலெல்லாம் இருக்கிறாங்க, துப்பாக்கி இந்த போலீஸ் தான் இருக்கிறாங்க, இருந்தாலும் மௌத்தை தடுக்க முடியாது. எவ்வளவு பெரிய கோட்டையில, எவ்வளவு பெரிய பாதுகாப்புல, எவ்வளவு பெரிய அரண்மனை நீ உட்கார்ந்து இருந்தாலும் உங்க ரூஹ அல்லாஹ் வாங்க நாடிட்டான்னு சொன்னா யாரும் தடுக்க முடியாது. அல்லாஹ் தஆலா அந்த செகண்ட்ல கரெக்டா உங்களை அக்யூரேட்டா தூக்கிடுவான் என்பதாக அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். பார்த்தோம் இல்லையா போன வாரம் எவ்வளவு பேர் கனவுல போயிருப்பாங்க, எத்தனை பேர் கனவு இங்க இருந்து வெளிநாட்டு போய் சம்பாதிக்கணும் போவாங்க. அகமதாபாத்ல லண்டனுக்கு போன ஃபிளைட்டு எல்லாரும் பார்த்தோம், கிட்டத்தட்ட 241 பேர் போன ஃபிளைட்ல ஒரு நபரை தவிர எல்லாருமே அதே ஸ்பாட்ல மௌத்தா போயிட்டாங்க. எத்தனை பேர் பயணம், அதாவது பொதுவாக ஒரு உயிர் கூட கிடைக்கல, சுத்தமா எரிஞ்சு கறிக்கட்டையா போயிட்டாங்க. தான் 10 மாசம் சுமந்து சீராட்டி பாலாட்டி வளர்த்த அந்த குழந்தையோட இது என் குழந்தை உடலுக்கும் சொல்லக்கூடிய அளவுக்கு கூட தாய்க்கு தெரியல. அந்த அளவுக்கு ஒரு கொடூரமான ஒரு கோரமான ஒரு சம்பவம் நிகழ்ந்துச்சு. முழு உலகத்தையும்
ஆட்டக்கு முழு உலகத்தையும் ஒரு வேக்க வச்சு முழுவதையும் ஆழ்ந்த துக்கத்தை அனுபவிக்க மௌத்து சென்ற வாரம் நம்ம பார்த்தோம். அல்லாஹ் இது நமக்கு என்ன படிப்பினை சொல்றான்னு சொன்னா, இந்த மாதிரி அங்கங்க சம்பவம் அசம்பாவிதம் நடக்கும், அதுல இருந்து நம்ம படிப்பினை எடுக்கலாம். அது சும்மா ஒரு கடந்து போற செய்தி மாதிரி நியூஸ் சொல்ற மாதிரி நியூஸுக்கு அவங்களுக்கு பத்திரிகையாளர் அவங்களுக்கு ஒரு வியாபாரம் சும்மா அதையே போடுவான், திருப்பி போடுவான். அது ஒரு உள்ளக்கூடிய விஷயம் ஒண்ணுதான், டாபிக் மாத்தி மாத்தி போவோம். படபடக்கும் நிமிடம், அந்த ஒரு நிமிடம், அந்த ஒரு காட்சி, நெஞ்சு உலுக்கிய தருணம் சொல்லி ஹெட்லைன்ஸை மாத்தி மாத்தி போடுவான். உள்ள விஷயம் அதுதான். ஒரு செகண்ட் 5 நிமிஷம் கூட இல்லாம அந்த ஃபிளைட்டு கிட்டத்தட்ட ஒரு ஃபிளைட்டு பறக்கணும்னு சொன்னா நிறைய கண்டிஷன் இருக்குது. டெக்னிக்கல் ஃபால்ட் வந்து எலக்ட்ரிக்கல் வந்து ஃபுல்லா செக் பண்ணுவாங்க, எல்லா எலக்ட்ரிக்கும் கரெக்டா இருக்குதா அப்படின்னு. கரெக்டா இருக்கும் ஓகே கொடுத்ததுக்கு அப்புறம் திருப்பி இன்ஜினியர் வந்து செக் பண்ணுவார். 1க்கு 2 இன்ஜின் ஃபிளைட்ல இருக்கும். அவர் செக் பண்ணதுக்கு அப்புறம் அந்த ஏர் ஃபார்ம் ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது, அவங்க ஃபுல்லா ஃபிளைட்டை தரவா செக் பண்ணதுக்கு அப்புறம் ஓகே அப்படின்னு சர்டிஃபிகேட் கொடுத்ததுக்கு அப்புறம் இதுக்கு மேல ஒரு ஹெட்டா ஒருத்தர் இருப்பாரு. அவர் டோட்டல் ஃபிளைட்டும் ஃபுல்லா செக் பண்ணிட்டு இது பறக்கிறதுக்கு தகுதியான விமானம் தான் அப்படின்னு சொல்லி சர்டிஃபிகேட் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் ஃபிளைட்டு டேக் ஆஃப் ஆகும். அதுக்கப்புறம் பைலட் வருவார். பைலட் வந்து அவருடைய பேசிக் நாலேஜ் வச்சு பார்ப்பாரு, பிரேக் போற இடம் கரெக்டா இருக்கா, இறங்குற இடம் கரெக்டா இருக்கா, சக்கரம் கரெக்டா இருக்கா, அவருக்கு தெரிஞ்ச நாலேஜ் எல்லாம் பார்த்து ஓகே சொல்லுவாரு. அதுக்கப்புறம் ஃபிளைட் ஓட்டுறாருல பைலட், 1க்கு 3 பேர் பைலட் இருப்பாங்க. அந்த பைலட் உடல் தகுதி செக் பண்ணுவாங்க. குறிப்பா அவரு ஆல்கஹால் மது சாராயம் குடிக்காம இருந்திருக்கும். அதாவது 24 மணி நேரத்துக்கு எந்த சாராயம் குடிக்காம இருந்தாதான், அடுத்த ஒரு நாள் ஃபுல்லா குடிக்காம இருந்தாதான் அவருக்கு பைலட்டுடைய அந்த ஃபிளைட்டுக்கு கதவு திறந்து விடுவாங்க. அவர் தம் அடிக்காம பீடி சிகரெட் குடிக்காம இருந்திருக்கணும், மது குடிக்காம இருந்ததுக்கு அப்புறம் தான் உடல் தகுதியெல்லாம் சோதனை பண்ணதுக்கு அப்புறம் தான் அவருக்கு ஃபிளைட்ல ஓட்டுறதுக்கு அனுமதி கொடுப்பாங்க. இதெல்லாம் செஞ்சு ஃபிளைட் பறக்கலாம், எந்த கோளாறும் இல்லை, டெக்னிக்கல் இஷ்யூ எதுவுமே கிடையாது, பறக்கலாம் சர்டிஃபிகேட் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் ஃபிளைட் தரையில இருந்து பூமிக்கு டேக் ஆஃப் ஆகும். அப்படி எல்லா தகுதியும் எல்லா சர்டிஃபிகேட்டும் பறக்கிறது எல்லாமே கற்றுக்கு அப்புறம் தான் அந்த பைலட்டு சாதாரண பைலட் கிடையாது. ஏற்கனவே பல அனுபவம், பல பைலட் பல ஃபிளைட்டை ஒத்திப்பாரு, பல அனுபவம் இருக்கும். எல்லாம் தெரிஞ்ச பிறகு அவர் எடுத்துட்டு போய் 5 நிமிஷத்துல அது இடிஞ்சு உளுஞ்சி நொறுங்கி போச்சு எரிஞ்சிச்சுன்னு சொன்னா இது அல்லாஹ்வுடைய நாட்டம் தான். அல்லாஹ் அலிரலியா சொல்லுவாங்க இல்லையா, என்னுடைய முடிவுகள் உடையும் போதுதான் நான் அல்லாஹ்வை நான் அறிஞ்சுக்கிட்டேன். எப்ப தெரியுமா, நான் ஒரு முடிவு செஞ்சிருப்பேன், இங்க போலாம், இங்க போனா வியாபாரம் நடக்கும், இங்க போனா திருமணம் முடிச்சுக்கலாம், இங்க போனா இன்டர்வியூல பாஸ் ஆயிடலாம், இங்க போனா பொழைச்சிக்கலாம் நினைப்பேன். அங்க போய் பார்த்தா முடிவு உடைஞ்சிடும், சுக்குநூறு ஆயிடும். அப்பதான் நான் அல்லாஹ் அறிவேன். அல்லாஹ் எங்க அறிவு சொன்னா, என் முடிவுகள் எங்க உடையுதோ அங்க நான் அல்லாஹ் அறிஞ்சுப்பேன் என்பதாக அலிரலியா சொல்லி காட்டாங்க. இது அல்லாஹ்வுடைய ஏற்பாடு தான். நீ எவ்வளவுதான் அதான் அல்லாஹ் குர்ஆன் சொல்றான், ஒரு ஆயத்துல அல்லாஹ் சொன்னா இல்லையா, வல குந்தும் பிபுர்ஜி முஷையதா, உறுதியான கட்டப்பட்ட கோட்டையில இருந்தாலும் உங்களுக்கு மவுத் நல்லா நாடிட்டானா மவுத் வந்தே தீரும். மவுத்து பாரபட்சம் கிடையாது. சின்னவங்க பெரியவங்க வயசானவங்க முதியவர் ஏழை பணக்காரன் இவன் கருப்பு நிறத்தை சார்ந்தவன், இவன் வெள்ளையார் சகப்பானவன், இவன் அந்த நாட்டுக்காரன் இந்த நாட்டுக்காரன், ஆண்கள் பெண்கள், இப்படி எந்த பாரபட்சமும் கிடையாது. அல்லாஹ் நாடிட்டான்னு சொன்னா ஒரே சமயத்துல ஒரே செகண்ட்ல ஒரே டைம்ல கொத்து அல்லாஹ் மௌத்த கொடுப்பான். இது அல்லாஹ்வுடைய கையில இருக்குதான். அலிமானி முல்க் அல்லாஹ் தஆலா அதான் சொல்றான், ஆட்சி அதிகாரம் என் கையில இருக்குன்னு அல்லாஹ் சொல்றான். இது நமக்கு என்ன படிப்பினை சொன்னா, நமக்கு இதுல இருந்து படிப்பினை, இது இங்க நல்ல மௌத்தா கெட்ட மௌத்தா அப்படின்னு கேட்டா நமக்கு படிப்பினை. இது ஒவ்வொரு சமூகத்திலும் நம்ம அதுல படிப்பினை எடுத்துக்கலாம். ஒரு ரூஹு போச்சுன்னு சொன்னா சல்லல்லாஹு சொல்லுவாங்க சஹாபாக்கள்கிட்ட, முஸ்தரிஹுன் மின்ஹு அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு ஜனாசா உடல் போயிடுச்சுன்னு சொன்னா சல்லல்லாஹு சொல்லுவாங்களாம், ஒவ்வொரு ஜனாசா போகும்போது முஸ்தரிஹுன் முஸ்தராஹுன் மின்ஹு அப்படின்னு சொல்லுவாங்க. சஹாபாக்கள் நாயகிமே அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்பாங்க. முஸ்தரிஹுன்னு சொன்னா இவர் ஓய்வு எடுக்க போறார் அப்படின்னு அர்த்தம். முஸ்தராஹுன் மின்ஹுன்னு சொன்னா ஓய்வு அளித்து விட்டு போகிறார் அர்த்தம். அதாவது நல்லவரா இருந்தா ஓய்வு எடுக்க போறார், உடல்ல உலகத்துல நிறைய இபாத செஞ்சா, தொழுதா, நோம்ப ஜக்காத் செஞ்சாரா, உடல் அல்லாஹ்க்காக வேண்டி வாழ்க்கையை தியாகம் பண்ணிட்டாரு, இவர் முஸ்தரிஹுன். இது அல்லாஹ் உடல் உலகத்துல அவருக்கு ஓய்வு கொடுக்குது அப்படின்னு சொர்க்கத்துக்கு அல்லாஹ் மறுமைக்கு அல்லாஹ் கூட்டு போறான், இது முஸ்தரிஹுன். இன்னொன்னு முஸ்தராஹுன் மின்ஹு அப்படின்னா இவர் உலகத்துல செஞ்ச பாவத்தினால் அல்லாஹ் தஆலா உலகத்துக்கு இவர்கிட்ட உலகத்தை அல்லாஹ் காப்பாத்திட்டான்னு அர்த்தம். மரம் செடிகள் சந்தோஷம் அடையுது, விலங்குகள் சந்தோஷப்படுறாங்க, காட்டு மனைகள் வீட்டுக்காரங்க நாட்டுகள் எல்லாம் சந்தோஷப்படுறாங்க, இவங்க போயிட்டாருன்னு சந்தோஷப்படுவாங்க. இதுதான் முஸ்தராஹுன் மின்ஹு. அதை கெட்ட மௌத்துன்னு சொல்றாங்க. இவர் இந்த இடத்த விட்டு காலி பண்ணிட்டாருன்னா மத்தவங்க சந்தோஷப்படுறாங்க பாத்தீங்களா, இந்த மாதிரி மௌத்தை நம்ம கொடுக்கூடாது. அதுதான் நமக்கு படிப்பினை. அதுதான் நம்ம இங்கிருந்து போகும்போது விலங்குகள், மீன்கள், தாவரங்கள், உயிரினங்கள், நம்ம அக்கம் பக்கத்து வீட்டாக சொந்தக்காரங்க மனைவி மக்கள்லாம் அழுகணும், நம்ம விட்டு போயிட்டாரு அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படுற மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழக்கூடாது என்பதாக சல்லல்லாஹு சொல்லி காட்டுறாங்க. அதுதான் முஸ்தராஹுன் என்பதாக சல்லல்லாஹு சொல்லி காட்டுறாங்க. மௌத்து பலவிதமான மௌத்து வரும். சில பேர் பூமியில மௌத்து கொடுப்பான், சில பேர் ஆகாயத்து விண்வெளியில மௌத்த கொடுப்பான், சில பேர் இப்ப நடந்த மாதிரி பூமிக்கும் வானத்துக்கு நடுவில் அல்லாஹ் தஆலா ஃபிளைட்ல மௌத்த கொடுத்தான் இல்லையா, அந்த மாதிரி பூமியில மௌத்த நான் பார்த்திருப்போம். வானத்துல எப்படி மௌத்தம் சொன்னா அல்லாஹ் தஆலா ஒரு குர்ஆன்ல சொல்றான், வரஃபானா மகானன் ஆலியா அப்படின்னு, அதாவது உயர்ந்த அந்தஸ்து கொடுத்த சொல்லி இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் பார்த்து அல்லாஹ் தஆலா சொல்றான். இந்த ஆயத்துக்கு விளக்கம் தரும் இமாம்கள் சொல்றாங்க, இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் மௌத்தா போகும்போது 4வது வானத்துல இருக்கும் போது மௌத்த கொடுத்தான் அல்லாஹ் தஆலா.
அவங்க சம்பவம் பெரிய சம்பவம். அவங்க பூமியில இருக்கும்போது அல்லா தஆலா மௌத்தை கொடுக்கல, அவங்க 4வது வானத்துல இருக்கும்போது அல்லா தஆலா மௌத்தை கொடுத்தான் என்பதாக சொல்லி காட்டுறாங்க. ஆக அல்லா சுப்ஹானஹு தஆலா மௌத்து, இந்த திடீர் மௌத்து கியாமத்து அடையாளம். அதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 7 வகையான மௌத்துல இருந்து பாதுகாப்பு தேட சொல்லியிருக்காங்க. ஹதீஸ்ல வருது, சஹீஹான ஹதீஸ். 7 வகையான மௌத்துல இருந்து நம்ம பாதுகாப்பு தேடணுமா. முதல் வகை மௌத்து மௌத்துல் ஃபுஜா, அதாவது திடீர் மரணம், திடீர் மௌத்து வந்துடும். இந்த திடீர் மௌத்துல நல்லது இருக்குது கெட்டது இருக்கு. ஆயிஷா சஹாபி கேட்கறான், ஆயிஷாவே இந்த திடீர் மௌத்து நல்லதா கெட்டதான்னு கேட்கறாங்க. அவர் நல்லவரா இருந்தா அது அவருக்கு அருள், நல்லவர் மௌத்தா போயிட்டா, திடீர் மௌத்தா போயிட்டா அது அருள். இதே தீவிர மௌத்தா போயிட்டான்னா அது அவருக்கு கோபம், அல்லாவுடைய சாபம் என்பதாக சொல்லி காட்டேன். ஏன்னா திடீர் மௌத்துல தௌபா செய்ய முடியாது, யார்ட்டையும் மன்னிப்பு கேட்க முடியாது, எந்த கடனை அடைக்க முடியாது. திடீர் மௌத்தா போயிட்டான்னா எல்லாத்தையும் எதுவுமே செய்ய முடியாது, திடீர் மௌத்தா போயிடுவாங்க. இது கெட்டவங்களுக்கு இது ஒரு சாபம் மாதிரி, ஒரு அல்லாவுடைய கோபம் மாதிரி. இதே நல்லவங்களா இருந்தா படுத்த படுக்க கிடையாது, எந்த விஷயமும் கிடையாது, திடீர்னு அல்லா தௌபா கிடையாது, சக்கராத்தோட வேதனை கிடையாது, மற்றவங்களுக்கு கஷ்டமும் கிடைக்கல, இவரும் கஷ்டப்படாம மௌத்தா போயிட்டாரு, திடீர் மௌத்தா. இது நல்லவங்களுக்கு அருள், பாவிகளுக்கு இது கோபம், அல்லாவுடைய கோரப்படி என்பதாக ஆயிஷா ரலியல்லாஹு சொல்லி காட்டுறாங்க. ஆக எந்த மௌத்து சிறந்துன்னு கேட்டா ஸல்லல்லாஹு சொல்றாங்க, படுத்த படுக்கையா இருந்த மௌத்தா போதான் சிறந்துதான். நல்லா இருந்து மௌத்தா போதோட ஒரு 2-3 நாள், ஒரு வாரம், ஒரு மாசம் படுத்த படுக்கையா இருந்த மௌத்தா போதான் சிறந்துதான். ஏன் அப்படின்னு சொல்றான்னு சொன்னா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகத்துல ஆக சிறந்த மனித யாருந்தாலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கதான். அவங்களே நோய்வாய்ப்பட்டு, மற்றவங்களான சிரமம் தரல, நோய்வாய்ப்பட்டு கஷ்டப்பட்டு சக்கராத்து வேதனை அனுபவிச்சு, அதாவது மனதளவுல இந்த உலகத்துக்கு போற தயாரானதுக்கு பிறகு அல்லாஹ் தஆலா மௌத்தை கொடுத்தான். அதனால படுத்த படிக்க, அதை மற்றவங்க கஷ்டம் இல்லாம தன்னுடைய வேலை தானா செஞ்சு கொஞ்சம் கஷ்டப்பட்டு மௌத்தா போறதுதான் சிறந்தது என்பதாக மௌத்துக்கு விளக்கம் தராங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு மனதுல தயாராயிடும், நம்ம அல்லாஹ் பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி தௌபா செஞ்சு இஸ்திஃபா செஞ்சு கடன்களை எல்லாம் அடைச்சி நம்முடைய உலகத்துல எல்லா தேவையும் நிறைவேற்றின பிறகு மௌத்தா போறதுதான் ஆக சிறந்த மௌத் என்பதாக உலமாக்கள் சொல்லி காட்டுறாங்க. மௌத்துல 2 செய்தி, அதாவது மௌத்துல 2 செய்தி சொல்லி காட்டாங்க. ஒண்ணு காலிபுன் அல் அம்ரி, எவ்வளவு நீங்க ஏற்பாடு செஞ்சாலும் அல்லாஹ் தான் மிகைப்பான். நம்ம பார்த்தோம் இல்லையா, பிளைட்ல எவ்வளவு ஏற்பாடோட போயிருந்தாங்க, அல்லாஹ் தஆலா மிகைச்சிட்டான் இல்லையா. 2வது நம்ம நினைப்போம் மௌத்தா போறோம்னு நினைப்போம், அதாவது உலகத்துல இவர் நல்லா இருப்பான்னு நினைப்போம், சரி மௌத்தா போயிட்டாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க அழிக்கிறன்னு சொல்லி நெருப்பு ஒன்று தூக்கி போட்டாங்க. இவர் அழிச்சிட்டார், நாசமா போயிட்டார், இதோட முடிச்சு சாப்டர் முடிஞ்சு சொல்லி இப்ராஹிமை தூக்கி போட்டாங்க. ஆனா அல்லாஹ் நெருப்புல வாழ வச்சான். அல்லாஹ் தான் வல்லஹு காலி அம்ரி, நீங்க எந்த செயல் செஞ்சாலும் அல்லாஹ் தான் மிகைப்பான். நீங்க நினைக்கிறீங்க நெருப்புல தூக்கிப்பட்டு அவர் அழிஞ்சிருவார், ஆனா அல்லாஹ் தான் அவர் அழிக்கல, அவரை வாழ வச்சு காமிச்சான். உலகம் முடிகிற வரைக்கும் இப்ராஹிம் பத்தி நம்ம பேசிக்கிட்டே தான் இருப்போம். ஒவ்வொரு அத்தியாயத்திலும் அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மது வ அலா ஆலி முஹம்மது கமா ஸல்லைத அலா இப்ராஹிம் வ அலா ஆலி இப்ராஹிம், அப்படி இப்ராஹிம் பத்தி பேசிக்கிட்டே தான் இருப்போம். அவங்க நினைச்சாங்க இப்ராஹிம் நெருப்புல பட்டா அழிஞ்சிருவாரு, சாப்டர் க்ளோஸ் நினைச்சாங்க. ஆனா அல்லாஹ் தான் இன்னும் வாழ வச்சுதான் இருக்கிறான். இப்படி அல்லாஹ்வுடைய 2வது நம்மளுடைய முடிவு தோத்து போகும், அல்லாஹ்வுடைய ஆட்டம் தான் மிகைக்கும். அதான் அலி ரசூலுல்லாஹ் முன்னாடி சொன்ன இல்லையா, அரஃப்துல்லாஹ பிஃபஸின் அஸாயிம், என்னுடைய முடிவுகள் உடையும் போது நான் அல்லாஹ்வுடைய நாட்டத்தை புரிஞ்சுக்கிட்டேன் என்பதாக அலி நான் சொல்லி காட்டாங்க. ஆக மௌத்துல இருந்து 7 மௌத்து நாம் பாதுகாப்பு தேவை சொல்லி ஸல்லல்லாஹு சொன்னாங்க. முதலாவது திடீர் மரணம், திடீர் மௌத்தா போறோம் இல்லையா, அந்த மௌத்து அல்லாஹ்ட்ட பாதுகாப்பு தேடணும். 2வது பிலதீன் ஹய்யா, பாம்பு தீண்டி மௌத்தா போறது பாதுகாப்பு தேடணும். இது இந்த மாதிரி துவா செய்ய ஸல்லல்லாஹு சொல்றாங்க, திடீர் மரணம் யாரெல்லாம் எங்களுக்கு திடீர் மரணம் பாதுகாப்பு கொடு, இன்னும் பாம்பு தீண்டி நாங்கள் மௌத்தாவதை விட்டும் எங்களுக்கு பாதுகாப்பு கொடு. 3வது வன விலங்குகள் கீறி கிழிச்சு மௌத்தா போறதை எங்களுக்கு பாதுகாப்பு கொடு. 4வது நெருப்புல கருகி மௌத்தா போறதையும் எங்களுக்கு பாதுகாப்பு கொடு. 5வது நீர்ல மூழ்கி, கடல்லையோ இல்ல ஆத்திரையோ குளத்திலயோ நீர்ல மூழ்கி மௌத்தா போறதையும் எங்களுக்கு பாதுகாப்பு கொடு. 6வது மினல் யகீர் அலைய செய்யின் அவ் யகீர் அலைஹி செய்யின், அதாவது நாங்க ஒரு பொருள்ல போய் மோதி மௌத்தா போறது இருந்தும் எங்களை மேல ஒரு பொருள் மோதி மௌத்தா போறது பாதுகாப்பு கொடு. உதாரணமாக நம்ம பைக்ல போறோம், நம்ம போய் மோதினாலும் சரி, எதிர மோதினாலும் சரி, நம்ம மௌத்த வந்துடும் இல்லையா. அந்த மாதிரி நாங்கள் ஒரு பொருளை போய் மோதி மௌத்தானாலும் சரி, மௌத்த விட்டும் எங்கள் மீது ஒரு பொருள் மோதி மௌத்தாவது விட்டும் எங்களுக்கு பாதுகாப்பு கொடு. இது 6வது. 7வது போர்க்களத்தை புறமுதுகுது காட்டி ஓடுற சமயத்துல எங்க மௌத்தை கொடுத்தராது என்பதாக ஸல்லல்லாஹு சொல்லி காட்டாங்க. இப்படி 7 வகையான மௌத்து பாதுகாப்பு என்பதாக ஸல்லல்லாஹு சொல்லி காட்டாங்க. 4 கூட்டத்துல அல்லாஹ் தஆலா 4 கூட்டம் மௌத்து 4 கூட்டம் மௌத்தை 4 வகையா பிரிக்கிறாங்க. முதலாவது யாருன்னு சொன்னா, முஸ்லிமா பிறக்கிறாரு, முஸ்லிமாவே வாழ்ந்து முஸ்லிமாவே மரணிக்கிறார், இவர் சாலிஹான அடியான். பிறக்கும் போது இஸ்லாமிய வயிற்றுல பிறக்கிறாரு, முஸ்லிமா பிறக்கிறாரு, முஸ்லிமா வாழ்றாரு, முஸ்லிம் மௌத்தப்ப, இவர் சாலியான அடியான். 2வது ஒரு கூட்டம் இருக்குது, என்ன கூட்டம் சொன்னா, காஃபிரா பிறக்கிறாரு, காஃபிரா வளர்றாரு, காஃபிரா மௌத்தா போயிறாரு. இவங்க யாருன்னு சொன்னா, இவங்க நரகத்துக்கு சொந்தக்காரங்க.
மூன்றாவது கூட்டம் இருக்குது. காஃபிரா பிறக்கிறாரு, காஃபிரா வளர்றாரு, ஏதாவது சந்தர்ப்பத்தில் அல்லாஹ் ஹிதாயத்தை கொடுத்தாரா, மௌத்தா போகும்போது கலிமாவோட மௌத்தா போயிறாரு. ஏதாவது சந்தர்ப்பத்தில் அல்லாஹ் அவங்க நல்ல அமல் பொருந்திக்கிட்டு ஏதாவது சாலிகான துவாவலியோ ஏதாவது விஷயத்தை அல்லாஹ் ஹிதாயத்தை கொடுத்துறா, மௌத்தா போகும்போது கலிமாவோட முஸ்லீமா மௌத்தா போயிட்டார். இவருக்கு அல்லாஹ் உயர்ந்த அந்தஸ்து அல்லாஹ் கொடுத்துரும் மறுமையில. காஃபிரா பிறந்து காஃபிரா வளர்ந்து மௌத்தா போகும்போது முஸ்லீமா போயிட்டான்னு சொன்னா அல்லாஹ் உயர்ந்த அந்தஸ்து அல்லாஹ் கொடுத்துருவான். ஏன்னா அவங்க பாவத்தினால மன்னிச்சிட்டான் இல்லையா, பரிசுத்தமா ஆயிட்டாங்க, இஸ்லாமானா. நான்காவது ஒருத்தர் இருக்கிறாரு, இந்த மாதிரி நம்ம ஆயிடக்கூடாது. முஸ்லீமா பிறகுறாரு, முஸ்லீமா வளர்றாரு, மௌத்தா போகும்போது அல்லாஹ் காப்பாத்துறோம், காஃபிரா மௌத்தா போயிடுறாரு. எத்தனை பேர் பாக்குறோம் இல்லையா, நம்ம மதத்தை சார்ந்த பெண்கள் வேற வேற மத காஃபிர் கூட போறாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. மௌத்தா போகும்போது காஃபிரா மௌத்தா போயிறாங்க இல்லையா. இவர் சபிக்கப்பட்ட அல்லாஹ்வும் ரசூலும் சபிக்கப்பட்ட மனிதர். இந்த மாதிரி மௌத்தா அல்லாஹ் கொடுக்க கூடாது. அல்லாஹ் துவா செஞ்சுங்க, அல்லாஹ் நல்ல மௌத்தா கொடு. சக்காத்து வேதனை வழி இல்லாமல் உன்கிட்ட பாவம் மன்னிப்பு கேடி, பாவங்கள் இல்லாம பாவங்கள் கரையை நீங்கி எந்த பாவமும் இல்லாமல் எங்கள் அமல்கள் எல்லாம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மௌத்தா கூடு அப்படின்னு சொல்லி அல்லாஹ் துவா செஞ்சுக்கிட்டே இருக்கும். அதான் ஸல்லல்லாஹு சொன்னாங்க, 7 வகையான மௌத்துல பாதுகாப்பு தெரியும் ஸல்லல்லாஹு சொல்லி கேட்டாங்க. இதுக்கெல்லாம் பாதுகாப்பு என்னன்னு சொன்னா ஸல்லல்லாஹு சொல்றாங்க, நடந்தா செய்யறோம், ஆனா அதுக்குரிய முன் ஏற்பாடு நம்ம பண்ணணுமா. ஒவ்வொரு காலையிலும் மாலையிலும் 2 துவா சொல்லி காட்டாங்க. அந்த துவா ஓதிட்டு சொன்னா எந்த விதமான திடீர்னு எந்த முடிவும் வராதான். ஒண்ணு அவுது பி கலிமாத்தில்லாஹி தாமாத்தி மின் ஷர்ரி குல்லிஹா மா ஹலக். ரெண்டாவது பிஸ்மில்லாஹி லா யதுர்ரு மா இஸ்மிஹி ஷைஉன் ஃபில் அர்லி வலா ஃபிஸ் ஸமாய். இந்த 2 துவாவையும் நீங்க காலையிலும் மாலையும் ஓதிக்கிட்டே நீங்க சொன்னா எந்த முசீபத்தும் திடீர்னு வராது. திடீர்னு போயிட்டே இருந்தீங்க, ஆக்சிடென்ட் திடீர்னு போயிட்டே இருந்தீங்க, வீடு தீப்பிடிச்சு எரிஞ்சிச்சுங்க, மனைவிக்கு உடம்பு சரியாம போச்சுங்க, நல்லாதாங்க மௌத்தா உடம்பு சரியாம போச்சு, நல்லதாங்க இந்த வியாபாரத்து நஷ்டமாச்சு, அப்படி திடீர் எந்த அசம்பாவிதம் நடக்காது. 2 துவா நான் வச்சு இன்ஷா அல்லாஹ் நான் வாட்ஸ்அப்ல போட்டு விடுறேன். அவுது பி கலிமாத்தில்லாஹி தாமாத்தி மின் ஷர்ரி குல்லிஹா மா ஹலக் பிஸ்மில்லாஹி லா யதுர்ரு மா இஸ்மிஹி ஷைஉன் ஃபில் அர்லி வலா ஃபிஸ் ஸமாய். இந்த 2 துவாவை காலை மாலை ஓதிக்கிட்டே இருந்தீங்க சொன்னா திடீர் எந்த அசம்பாவிதம் நடக்காது என்பதாக உஸ்மான் ரலியல்லாஹு மகன் உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லி காட்டுறாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திடீர் மரணத்தை விட்டும் இன்னும் அல்லாஹ் கோபப்பிடியான மரணத்தை விட்டும் அல்லாஹ் மனை காப்பாற்றி அருள்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.